முக்கிய குடும்பத்தை சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று நாம் கூற இருக்கக்கூடிய பழமொழி, மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி. இதன் பொருள், இரண்டுமே சட்டி தான், அளவில் என்று இரண்டு ஒன்று தான். ஆனால் செய்யப்பட்டுள்ள பொருள்கள், ஒருவர் உடைத்தது மண்ணால் செய்யப்பட்டது, ஒருவர் உடைத்தது பொன்னால் செய்யப்பட்டது, அப்படி என்று வைத்துக் கொள்ளலாம். மருமகள் என்பவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், மாமியாரை ஏதாவது சொல்ல வேண்டும், இல்லாத ஏதாவது அவரிடம் குற்றம் ஏதாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி சொல்லுவார்கள். மாமியார் உடைச்சா மண் சட்டி என்றால், மண் சட்டி உடைச்சிட்டா அதனால் வரக்கூடிய நட்டம் குறைவு தான். மண் சட்டி என்ன, ஒரு கொஞ்சம் வீட்டு போனால் ஒரு 20-30 ரூபா இருக்கும், அவ்வளோதான். மண் சட்டி உடைஞ்சா நம்ம வாங்கிக்கலாம், இன்னொன்று கூட திருப்பி வாங்கிக்கலாம். பொன் சட்டின்றது லட்சக்கணக்காக இருக்கும், லட்சக்கணக்கான அளவு பொண்ணுக்கு வேலை ஜாஸ்தி. இப்போ தான் நிறைய நிற்கிது. 1 கிராமே இப்போ இங்கே எவ்வளோ விலை விற்கிது, ஒரு பவுன் 55-60 விற்கிது. அப்படின்னா சட்டி செய்யறதுக்கு எவ்வளோ பெரிய தங்கம் ஆயிருக்குன்னு நினச்சி பாருங்கள். அப்போ தங்கத்தோட விலை அதிகம். அதான் அவள் என்ன பண்ணுவாள், மருமகத்தை போட்டு உடைச்சிது பொன் சட்டின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா என்ன அர்த்தம்னா, பொன் சட்டி போட்டு உடைச்சிட்டா அதனால் வரக்கூடிய நஷ்டம் அதிகம். அதனால் மாமியார் ஒரு காரியத்தை செஞ்சாங்கனாக்கா அந்த மண் சட்டி மாதிரி சிம்பிளாக முடிஞ்சிடும். அந்த விஷயம் சிம்பிளாக முடிச்சிடுவாங்க. மாமியார் தானே வச்சாங்க, சரி போனால் போது முடிச்சிடுவாங்க. ஆனால் மருமக ஒரு தப்பு பண்ணால் பொன் சட்டி உடைச்ச மாதிரி அதை அதிகப்படுத்தி, அவள் உடைச்சது பொன் சட்டி, அதனால் இவ்வளோ நஷ்டம் வந்துச்சு, இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு அதை அதிகமாக பற்றி பேசுவாங்க. அதனால் அவர் செய்யக்கூடிய காரியங்கள் மாமியார் செய்யும்போது அந்த தப்பு செஞ்சால் அதனுடைய அளவு கம்மியாக சொல்லுவாங்க. அவங்க தானே பணப்பது போ எப்படி இப்படின்னுவாங்க. அதே மருமகனா, ஐயோ இவ்வளோ பெரிய பொன் சட்டி, அதை போட்டு உடச்சிட்டு அடி பாவி இவ்வளோ செலவாச்சு அப்படின்வோம். அதே சட்டி இந்த மாமியார் உடச்சிருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அதுதான், ஒரே வேலையை 2 பேர் செய்யும்போது ஒருத்தர் செய்கிறத கொஞ்சம் அது குறைச்சி சொல்கிறது, இன்னொருத்தவங்க செய்கிறத கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்கிறது. இதுதான் நான் செஞ்சேன்னா இப்படி தான் செஞ்சுருப்போம், இவ்வளோ தர நஷ்டமே வந்திருக்காது, நீ செஞ்சது தான் இப்படி வந்துச்சுன்னு சொல்கிறது தான் இந்த சொல்லுவாங்க. மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி. அவங்க உடைக்கும்போது அது மண் சட்டின்னு சொல்லிடுறாங்க. நம்ம உடைச்சிட்டா அதுவும் அதில் பொண்ணில் போட்டு செஞ்சுருக்குறோம், இப்படி உடைச்சிட்டாலே இது எப்படி இதை எப்படி ஒட்ட வைக்கிறது, இது எப்படி பண்ணுறது, திருப்பி எப்படி இந்த சட்டி ஆக்குறது, போகிறது வர்றது இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிகைப்படுத்தி பேசுறதுக்காக தான், மருமகளை குத்தம் சொல்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் இது இந்த பழமொழி. அதனால் இந்த பழமொழி நீங்கள் அறிந்து கொண்டு பின்பற்ற வேண்டும். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.